இந்த செஷனில் நம்ம கன்ஜங்ஷன்ஸ் ரிலேட்டடாக கொஞ்சம் அசஸ்மெண்ட் சால்வ் பண்ண போகிறோம். கன்ஜங்ஷன்ஸ் அப்படின்னா வேர்ட்ஸ் தட் கனெக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ், வேர்ட்ஸ், phrases or clauses are conjunctions அப்படின்னு பார்த்தோம். So now let's move on to the first exercise. First exercise என்னன்னா, pick out the correlative conjunction in these sentences. இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிற சென்டென்சஸில் இருக்கிற கோரிலேட்டிவ் கன்ஜங்ஷன்ஸை கண்டுபிடிக்கணும். அதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ். கோரிலேட்டிவ் கன்ஜங்ஷன்ஸ் தே கம் இன் பேர்ஸ் அப்படின்னு படித்தோம். ரெண்டாக தான் எப்போவுமே வரும் அப்படின்னு பார்த்தோம். ஸோ பாஸ் த வீடியோ அண்ட் ட்ரை டு ஃபைண்ட் தி ஆன்சர்ஸ் ஃபார் தீஸ். ஸோ இப்போ இதுக்கு நம்ம ஆன்சர்ஸ் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ராம் இஸ் நாட் ஓன்லி ரிச் பட் ஆல்சோ ஆனெஸ்ட். நம்ம கோரிலேட்டிவ் கன்ஜங்ஷன் படித்தப்போ பார்த்தோம் தட் நாட் ஓன்லி பட் ஆல்சோ அப்படிங்கிறது கோரிலேட்டிவ் கன்ஜங்ஷன் அப்படின்னு. அதனால இந்த சென்டென்ஸில் அதுதான் கோரிலேட்டிவ் கன்ஜங்ஷன். செகண்ட் ஒன் பாருங்க. ஐ வில் மீட் யூ whenever I want to. இந்த சென்டென்ஸில் கோரிலேட்டிவ் கன்ஜங்ஷன் கிடையாது. ஆனால் whenever அப்படிங்கிறது கன்ஜங்ஷன். என்ன டைப் ஆஃப் கன்ஜங்ஷன்னா சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷன். The third example is neither the car nor the two-wheeler is responsible for the accident. neither nor அப்படிங்கிறது கோரிலேட்டிவ் கன்ஜங்ஷனுக்கு எக்ஸாம்பிள்னு படித்தோம். அதனால இந்த சென்டென்ஸில் அதுதான் கோரிலேட்டிவ் கன்ஜங்ஷன். ஃபோர்த் ஒன் பாருங்க. these are my books for reading. இந்த சென்டென்ஸில் கோரிலேட்டிவ் கன்ஜங்ஷன் கிடையாது. பட் ஃபார் அப்படிங்கிறது இட்ஸ் அ கன்ஜங்ஷன். என்ன டைப் ஆஃப் கன்ஜங்ஷன்னா கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன். ஃபேன் பாய்ஸில் எஃபர்ட் நோட் பண்ணுறது ஃபார் தான். ஃபிஃப்த் எக்ஸாம்பிள். both the students and the teacher worked tirelessly. இந்த சென்டென்ஸில் both and இது வந்திருக்கிறனால அதுதான் கோரிலேட்டிவ் கன்ஜங்ஷன். அடுத்த எக்ஸாம்பிள் சிக்ஸ்த் ஒன். Jim is neither rich nor poor. இந்த சென்டென்ஸ்லையுமே neither nor வந்திருக்கு. அதனால அதுதான் கோரிலேட்டிவ் கன்ஜங்ஷன். லாஸ்ட் ஒன் பாருங்க. Mary and Lena bought similar sarees. இந்த சென்டென்ஸில் and அப்படிங்கிறது கன்ஜங்ஷன் தான். பட் அது கோரிலேட்டிவா இல்லை. இட் இஸ் அ கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன். ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் முடிச்சிட்டோம். செகண்ட் எக்ஸசைஸ் பார்க்கலாம். ஐடென்டிஃபை த டைப் ஆஃப் கன்ஜங்ஷன் யூஸ்ட் இன் தீஸ் சென்டென்சஸ். இந்த சென்டென்சஸில் இருக்கிற கன்ஜங்ஷனோட வகை என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். டைப்ஸ் ஆஃப் கன்ஜங்ஷன்ஸ் என்னெல்லாம் நம்ம படித்தோம். 3 டைப்ஸ் இருக்குது. தே ஆர் கோஆர்டினேட்டிங், சபார்டினேட்டிங், கோரிலேட்டிவ் கன்ஜங்ஷன்ஸ். கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸை ஃபேன் பாய்ஸ் வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம். சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸ் ஆஸ், பிகாஸ், தோ, ஈவன் தோ, ஆல் தோ இதெல்லாம். அண்ட் கோரிலேட்டிவ் கன்ஜங்ஷன் நான் இப்போ சொன்ன மாதிரி தே கம் இன் பேர்ஸ். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இதுக்கு ஆன்சர்ஸ் கண்டுபிடிக்க முடியுதான்னு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஓகே, ஸோ இப்போ இந்த எக்ஸசைஸுக்கான ஆன்சர்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ராம் இஸ் அ புவர் அண்ட் ஆனஸ்ட் மேன் இன் டவுன். இந்த சென்டென்ஸில் கன்ஜங்ஷன் எது அப்படின்னா and. நம்ம படித்தோம் and அப்படிங்கிறது கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன் அப்படின்னு. ஃபேன் பாய்ஸில் ஏ வந்து and தான் டினோட் பண்ணுது. ஸோ இந்த சென்டென்ஸில் யூஸாக இருக்கிற கன்ஜங்ஷன் என்னென்னா கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன். செகண்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். Jim is neither fat nor lean. இந்த சென்டென்ஸில் என்ன கன்ஜங்ஷன் யூஸ் ஆகிருக்குன்னா neither nor. neither nor அப்படிங்கிறது பேரா வந்திருக்கு. அதனால this is an example of correlative conjunction. The third one. I will meet you whenever I come there. இந்த சென்டென்ஸில் whenever அப்படிங்கிறது தான் கன்ஜங்ஷன். அண்ட் இது ஒரு சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷனை நம்ம படித்தோம். ஃபோர்த் எக்ஸாம்பிள் பாருங்க. Is this the car that caught fire last week? இந்த சென்டென்ஸ்லேயுமே that அப்படிங்கிறது தான் கன்ஜங்ஷன். அண்ட் இது ஒரு சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷனுக்கு எக்ஸாம்பிள். ஃபிஃப்த் ஒன். My sister is the doctor who will be operating on your eye. இந்த சென்டென்ஸில் who அப்படிங்கிறது தான் கன்ஜங்ஷன். அண்ட் இட் இஸ் an example of subordinating conjunction. அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்க. Dogs are friendlier than cats. இந்த சென்டென்ஸில் than is the conjunction. And what is the type of conjunction that is used? It is subordinating. So let's move on to the next exercise. That is identify the subordinating conjunction in these sentences. So இப்போ வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு இதுக்கு ஆன்சர்ஸ் கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுங்கள். உங்களோட ஆன்சர்ஸ் கரெக்டானு செக் பண்ணிக்கோங்க. So let's see the first one. Sam bought a pup which is named Marley.
இந்த சென்டென்ஸ்ல which அப்படிங்கிறது தான் subordinating conjunction. Second one பாருங்க. As soon as the teams reached here, they started to practice. இந்த சென்டென்ஸ்ல as soon as is the subordinating conjunction. இந்த சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா subordinate clause வச்சு ஸ்டார்ட் ஆயிருக்கு. அதனால தான் அந்த subordinating clause முடிஞ்ச உடனே you put a comma there. Look at the third example. I will meet you whenever I come to Chennai. இந்த சென்டென்ஸ்ல whenever அப்படிங்கிறது தான் subordinating conjunction. Fourth example பாருங்க. He is not sure whether traveling by train is safe now. இந்த சென்டென்ஸ்ல whether is the subordinating conjunction. The fifth one is where there is a will, there is a way. இந்த சென்டென்ஸ்ல where அப்படிங்கிறது தான் subordinating conjunction and in the sentence subordinating clause which ஸ்டார்ட் ஆயிருக்கு. அதனால தான் subordinating clause முடிஞ்ச உடனே நம்ம ஒரு comma போட்டிருக்கோம். The sixth one, although the place is serene, I am not staying there. இந்த சென்டென்ஸ்ல although is the subordinating conjunction. இங்கேயும் நம்ம ஏன் comma போட்டிருக்கோம்னா the sentence begins with a subordinating clause. So let's see the last exercise now. Join the sentences using conjunctions. In the exercise, you have more than one answer for each question. So try to find them all. So pause the video and try to find the answers for these. இப்போ இந்த exerciseக்கான answers பார்க்க போறோம். The first question is, Sarah has many books. Sarah arranged her books neatly. இந்த sentences நீங்க coordinating, subordinating, correlative என்ன conjunctions வச்சு வேணா நீங்க connect பண்ணலாம். So first let's make use of the conjunction so. Sarah has many books, so she arranged them neatly. இங்க நம்ம the books அப்படிங்கறது repeat பண்ணாம இருக்கிறதுக்கு தான் them அப்படின்னு யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்ததா since வச்சு எழுதணும் அப்படின்னா since Sarah has many books, she arranged them neatly. இந்த சென்டென்ஸ் since வச்சு ஸ்டார்ட் ஆகுது. அதாவது subordinating clause வச்சு ஸ்டார்ட் ஆகுறனால அந்த subordinating clause முடிஞ்சிட்டு you have to put a comma. இன்னொரு சென்டென்ஸ் with and சொல்லணும்னா Sarah has many books and she arranged them neatly. அடுத்த சென்டென்ஸ் which வச்சு எழுதணும் அப்படின்னா Sarah has many books which she arranged neatly. So moving on to the next question. Nick and Tina are childhood friends. They live in Boston. In the sentence, who vachu connect panna, then the sentence becomes Nick and Tina are childhood friends who live in Boston. And if I put the conjunction and, then it becomes Nick and Tina are childhood friends and they live in Boston. Next example parunga. The Indian team won all the matches. Our country is proud of them. So in the sentence nama since vechu connect panna, the sentence becomes since the Indian team won all the matches, our country is proud of them. In the sentence ஒரு subordinating conjunction வெச்சு ஸ்டார்ட் ஆகுது. அதனால அந்த subordinating conjunction முடிஞ்ச உடனே நம்ம ஒரு comma போடலாம். ஒருவேளை so வெச்சு எழுதுனா then the sentence will be the Indian team won all the matches, so our country is proud of them. Next example என்னன்னா I want to thank my teachers, I reached there. இந்த சென்டென்ஸை எப்படி கம்பைன் பண்ணலாம் அப்படின்னா as soon as வச்சு. So the sentence becomes I want to thank my teachers as soon as I reach there. And in the sentence when யூஸ் பண்ணியும் கம்பைன் பண்ணலாம். அப்போ என்ன ஆகும்னா I want to thank my teachers when I reach there. Suppose இந்த sentence when வச்சு ஸ்டார்ட் ஆகுற மாதிரி எழுதுனா subordinating clause முடிஞ்ச உடனே you have to put a comma there. So அடுத்த example பார்க்கலாம். This is my kitchen garden. I grow vegetables here. இந்த ரெண்டு sentences-ஐயும் connect பண்ணா using the conjunction where, then the sentence becomes This is my kitchen garden where I grow vegetables. In the sentence la if I say where I grow vegetables here அப்படினு சொன்னா it's a mistake. That's because where itself denotes place. அதனால நம்ம திரும்ப here போட தேவையில்லை.
அதே மாதிரி இந்த சென்டென்ஸை and வச்சு கனெக்ட் பண்ணா then it becomes this is my kitchen garden and I grow vegetables here. And is a coordinating conjunction and where is the subordinating conjunction? Let's look at the next example. This toy train is for money. Money likes to play with toys. In the sentence who வச்சு நம்ம கனெக்ட் பண்ணா the sentence becomes this toy train is for money who likes to play with toys. If I use the conjunction because then the sentence becomes this toy train is for money because he likes to play with toys. இதே மாதிரி as யூஸ் பண்ணி நம்ம எழுதலாம். அப்ப the sentence will be this toy train is for money as he likes to play with toys. ஒருவேளை நான் and யூஸ் பண்ணா அப்ப அந்த சென்டென்ஸ் எப்படி ஆகும்? This toy train is for money and he likes to play with toys. So let's look at the last example. My grandma makes cake. I come for holidays. இந்த sentences when, whenever இந்த ரெண்டு யூஸ் பண்ணியுமே நம்ம combine பண்ணலாம். So the sentence will be my grandma makes cake when I come for holidays or my grandma makes cake whenever I come for holidays. So alternately in the subordinate clause first வர மாதிரி நான் எழுதுனா அப்ப அந்த subordinating clause முடிச்சிட்டு நீங்க ஒரு comma போடணும்.